ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 டிஜிட்டல் டால்பி சப்போர்ட் HDMI ARC இன்புட் இருக்கிற ஒரு 5.1 தேட்டர் செட்டப் ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடான ஆஃபர் தான். ஆஃபர் என்னங்கிற டீட்டெயில்ஸை வீடியோவோட எண்டில் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் கிடையாது. கொஞ்சம் ஹெவியான ஹை எஃபெக்டில் வாட்ஸ் அதிகமாக தேட்டர் எஃபெக்டில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த ஆம்பிளிஃபையர். லோ ப்ரைஸ்லையும் நான் ஆம்பிளிஃபையர் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கஸ்டமர் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு 15 ஆம்பியர் வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம ஆர்டர் பேஸில் இது பண்ணியிருக்கோம். வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28028 50 ஆம்பியர் வரும். டைப் 16 வர ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். கோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4.5 இன்ச்சு கோர் வரும். ட்ரான்ஸ்ஃபார்மர் வெயிட் மட்டுமே 5 to 6 kgs வரும். ஃபுல்லி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். 28028 15 ஆம்பியர், 12012 2 ஆம்பியர், 012 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக கஸ்டமைஸ் பண்ண ட்ரான்ஸ்ஃபார்மரு. இதில் உங்களுக்கு ஏன் நான் 15 ஆம்பியர் போட்டிருக்க பவர் ஆம்ப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால 15 ஆம்பியர் போடும்போது பேஸ் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு உதறல் எதுவுமே இருக்காது. ரெக்டிஃபயர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 ஆம்பியர் மெட்டல் டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் ஃபில்டருக்கு வந்து 15000 மைக்ரோஃபால்ட்டில் 3Nix கெப்பாசிட்டர் 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் பேர் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக ரன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 15000 மைக்ரோஃபால்ட் போட்டிருப்போம். நம்ம 10 ஆம்பியர் வரைக்கும் தான் 10000 மைக்ரோஃபால்ட் போடுவோம். 10 ஆம்பியர் தாண்டிச்சுன்னா 15000 மைக்ரோஃபால்ட்டில் 2 போட்டுருவோம். 4 கெப்பாசிட்டரும் பேர் பண்ணலாம், 2வே போதுமானதுங்கிறனால 2 கெப்பாசிட்டர் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட் ஆம்பிளிஃபையரு. டிஜிட்டல் கிட்டு போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அனலாக் ஆம்பிளிஃபையர் கிடையாது. இதில் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற டிஜிட்டல் கிட்னா நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லாம் யூஸ் பண்ண ஜெம்டெக்கோட ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் உங்களுக்கு ரிமோட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஆடியோட கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். எந்த அம்மிங் நாய்ஸு, எந்த அன்வான்ட் நாய்ஸு எதுவுமே வராது. ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். அது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சப்பு ப்ரீயும் இதிலே ஆட் ஆகி வந்துடும். நீங்கள் ஃப்ரீக்வன்சி வேணுனாலும் இதிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா சேனலுக்குமே உங்களுக்கு கெய்னிங் வந்துடும். 6 சேனலுக்கும் உங்களுக்கு கெய்னிங் வந்துடும். ரிமோட் கிட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணதில் கொஞ்சம் நல்ல ரிமோட் கிட்னே சொல்லலாம். நான் லாஸ்ட்டாக போட்ட 3-4 ஆம்பிளிஃபையருக்கு இந்த ரிமோட் கிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ரிமோட் கிட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். எந்த டிஜிட்டல் போர்டு, SMD போர்டு, டீகோடர் போர்டு எது எடுத்தாலுமே நம்ம ரெகுலேட்டர் ஐசிஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஃபுல்லி பக் கன்வெர்ட்டர் வச்சு யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பவர் ஆம்பிளிஃபையர் செக்ஷன். நம்ம கஸ்டமர் இதே பவர் ஆம்பிளிஃபையர் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இது என்னென்னா உங்களுக்கு மாஸ்ஃபிட்டில் வர்றது, டிரான்சிஸ்டர் கிடையாது. டிரான்சிஸ்டருங்கும்போது உங்களுக்கு வாட்டேஜுக்கு இதை விட கம்மியாக இருக்கும். மாஸ்ஃபிட்டுங்கும்போது உங்களுக்கு வாட்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பர் சேனலுக்கு 100 வாட்ஸ் வரும். இது வந்து மேக்ஸ்வினோட 5 சேனல் 10 ஃபிட் SMD மாஸ்ஃபிட் போர்டு தான். ஒரு சேனலுக்கு 2 மாஸ்ஃபிட் பேர் பண்ணியிருப்பாங்க. பர் சேனலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் வரும், 200 வாட்ஸ் வரும். 2 ஐசிங்கிறனால 200 × 5 சேனலுக்கு 1000 வாட்ஸ் போர்டு. இது 5 சேனல் போர்டு. ஆடியோ எஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 இன்ச்சு ஸ்பீக்கர், 8 இன்ச்சு ஸ்பீக்கர், 10 இன்ச்சு, 3-வே அந்த மாதிரி எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணால் இது கனெக்ட் பண்ணலாம். டெப்த்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதில் நீங்கள் 3-வே யூஸ் பண்ணும்போது இன்னும் வாய்ஸ் கிளாரிட்டிங்கிறது ஒரு தேட்டர் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா வாட்ஸ் அதிகமாக இருக்கிறனால நல்லாயிருக்கும். நீங்கள் லோ வாட்ஸில் போடும்போது இது கொஞ்சம் உதற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் இதுக்கேற்ற ஹை வாட்ஸில் போட்டிங்கன்னா நல்லா குவாலிட்டியான எஃபெக்டில் எடுக்கலாம். அதுபோக நீங்கள் ஜெம்டெக்கோட கிட்லேருந்து நம்ம ஆடியோ லைன் எடுத்துருக்கறனால இதில் இருக்கிற வர ஆடியோ அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. சரௌண்டிங் எல்லாமே வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு கம்மியாக வந்து எக்கோ நாய்ஸ் இல்லாமல் நல்ல பர்ஃபெக்டான 5.1 ஆடியோ அவுட்புட் வருது. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு அடுத்தது சப்வூஃபர் செக்ஷனை பற்றி பார்ப்போம். சப்வூஃபருக்கு நம்ம கஸ்டமர் வந்து 12 இன்ச்சு JBL நான் வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ஆம்பிளிஃபையர் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, ஆம்பிளிஃபையர் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 12 இன்ச்சு JBLன்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம 4 ஃபிட் டிரான்சிஸ்டர் குமார் தான் போடுவோம். JBL 1500க்கு நல்லா சூட்டான சப்பு போர்டுனா உங்களுக்கு 4 ஃபிட் குமார் தான். குமார் 4 ஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் ஃபிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து தண்டர் மோனோ KA
2411 அந்த சீரீஸில் வருது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 வாட்ஸ் ஆர்எம்எஸ் கொடுக்கும். 12 இன்ச்சு JBL தாராளமாக யூஸ் பண்ணலாம். பைனியர் யூஸ் பண்ணலாமா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. பைனியர் இதில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பைனியர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் சீரீஸ்க்கு உங்களுக்கு டபுள் காயில் வரும். அதுக்கு வந்து நம்ம 6 ஃபீட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 4 ஃபீட் போட்டிங்கன்னா கொஞ்சம் உதறும். JBL அந்த மாதிரியான உங்களுக்கு 300 RMS இருக்கிற எந்த சப்வூஃபர் வேணால் இதில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ப்ளஸ் சப்வூஃபருக்கு ஜெம்டெக்கில் தனியான சப்வூஃபர் கொடுத்துருக்கனால இதில் வந்து எஃபெக்ட்டும் வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அல்ட்ரா டிஜிட்டலோட 8 சேனல் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கோம். சப்புக்கு மட்டும் பெரிய ரிலே வருது. இதில் உங்களுக்கு சாஃப்ட் ஷாட்டரு, டைமிங் டிலே, ஸ்பீக்கர் ப்ரொடெக்டிங் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஏசி ப்ரொடெக்டிங் தான், ஃபுல்லி ஏசி டைப்பில் ப்ரொடெக்டிங் ஆகும். இது மோஸ்ட்லி நான் நிறைய ஆம்பிளிஃபைரில் இது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். ப்ளஸ் சேஃப்டி வைஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு 15 ஆம்பியர் கொடுக்கும்போதும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது எந்த நாய்ஸஸுமே வராது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பீக்கரில் ஏதோ ப்ராப்ளம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஆம்பிளிஃபைர்லேயே ஏதோ ப்ராப்ளம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகி உங்கள் ஸ்பீக்கரை வந்து ஸ்பாயில் பண்ண விடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற டீகோடரை பற்றி பார்ப்போம். நம்ம லாஸ்ட்டாக ஜிஸ்டாரோட டீகோடர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா FT003 வந்து ஸ்டாக் இல்லாதனால ஜிஸ்டார் டீகோடர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் ஆச்சு. ஸ்டாக் வந்தோடனே நம்ம FT003க்கு மூவ் ஆகிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2 இப்போ விட்ருக்காங்க. என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஆக்ஸலரேஷன் ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெர்ஷன் 2.2 FT003 வெர்ஷன் 2.2. லாஸ்ட்டாக நம்ம சொன்னதான். இதில் PCMI, DTS, டால்பி அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் எடுத்துக்கலாம். கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிவி கனெக்ட் பண்ணி இந்த ஆம்பை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பவராக இருக்கும். ப்ளஸ் ஆடியோ கிளாரிட்டிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்புட்டு நீங்கள் டால்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான எஃபெக்ட் இதில் கிடைக்கும். இந்த வீடியோவோட ஆஃபர் என்னென்னா, நீங்கள் டிஜிட்டலில் எந்த டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் எடுத்திங்கனாலும் ஆர் மாஸ்ஃபிட் ஆம்பிளிஃபையர் எடுத்திங்கனாலுமே ஃப்ளாட் 3000 ருபீஸ் ஆஃபரில் வரும். அது 12 ஃபிட்டாக இருந்தாலும் 14 ஃபிட்டாக இருந்தாலும் 16 ஃபிட்டாக இருந்தாலும் ஆர் எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு 3000 ருபீஸ் ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் ஆகும். நீங்கள் அதை அப்டேட் எப்படி பார்க்குறதுனா, வாட்ஸ்அப்பில் நமக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கேட்லாக் வரும். அதில் நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கனாலும் நம்ம உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு நம்ம ஆர்டரை எடுத்துக்குவோம். வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு யாராச்சுக்கும் இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்தது, ஆம்பிளிஃபையர் ஒர்க் எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.